ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துடைய இயல் 2ல 3வது பாடம் காணாமல் போன பணப்பை அப்படிங்கிற இந்த பாடத்தை தான் பார்க்க இருக்கோம். பாருங்க, இந்த பாடத்துடைய கதையை நம்ம முதல்ல படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான். ஓகேங்களா? ஒரு வணிகன்னா யாரு? அவர் ஏதாவது ஒரு வியாபாரி. ஓகேங்களா? ஒரு வியாபாரி, ஒரு ஆடு விற்கிறவங்களாவோ இல்ல ஏதாவது ஒரு பொருட்களை வித்து அது மூலமா பணத்தை உருவாக்கி வியாபாரம் பண்ற ஒரு ஒரு வணிகன். வணிகன்னா என்னது? வியாபாரி. ஒரு நாள் அவர் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான். அவர் என்ன வித்துட்டு இருக்காரு? ஆடுகளை வித்துட்டு இருக்காரு. அப்ப அவர் ஆடு விற்கிற ஒரு வணிகன். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப திரும்பும் போது அளவுக்கு விஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான். ரொம்ப கற்பனை, அவருக்கு நிறைய கையில பணம் இருந்தது இல்லையா? உடனே அவருக்கு நிறைய கற்பனை. இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும், நான் பெரும் பணக்காரன் ஆவேன் என கற்பனை செய்தான். அப்போது அவனையும் அறியாமல் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான். அந்த மாதிரி ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுவாரு? அதை என்ன ஆகுதுன்னா, கையில வச்சிருந்த பணத்தை எங்கேயோ தவற விட்டுறாரு. சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, அடுத்தது வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணப்பை காணாமல் போனதை உணர்ந்தான். அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலாகிவிட்டது. ஆமாதான், நான் பணத்தை தொலைச்சிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கோ விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? அவருக்கு ரொம்ப பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சான். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான். சிற்றரசன்னா என்ன? மிகப்பெரிய அரசனா இருக்கிறது இப்ப பாண்டிய மன்னர் மாதிரி இருக்காங்க இல்லையா? அவர் பெரிய அரசர். ஓகேங்களா? அவரோட இதுல இருந்து அவரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கு ஒரு அரசர் கொடுத்திருப்பாங்க. அந்த அரசருக்கு பேர் தான் சிற்றரசன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா குட்டீஸ்? அப்ப அரசே, என் பணப்பையை வரும் வழியில் தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்க கிட்ட, அரசர்கிட்ட சொல்றாரு. அதை எடுத்தவர்கள் திருப்பி கொடுத்தால் 40 பணம் சன்மானமாக கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. யார்? இவரே சொல்றாரு. யார்? பணத்தை தொலைச்சவர், அந்த வணிகனே. அவரே என்ன சொல்றாரு? நானே சன்மானமா கொடுக்குறேன், எனக்கு அந்த காசை மட்டும் எப்படியாவது அந்த பணப்பையை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் முறையிடுறாரு. அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன் என கேட்டுக்கொண்டான். கேட்டுக்கிறாரு, அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. இவரு பணத்தை தொலைச்சிட்டாருல்ல, அதனால. உடனே அரசனும் அவ்வாறே முரசு அறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தான். நம்ம முரசு எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆமா தானே? முரசுனா என்ன? இப்ப நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒண்ணு அறிவிக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு ட்ரம் மாதிரி வச்சுட்டு தட்டி அது மூலமா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் அந்த காலத்துல அரசர் மூலமா மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்களை யாராவது ஒரு அரசவையில இருந்து ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட சொல்லி அவர் அந்த ட்ரம் வச்சு தட்டுவாரு. தட்டிக்கிட்டே ஒரு சவுண்டு கேட்டதுன்னா எல்லாருமே அலர்ட் ஆவாங்க இல்லையா? அந்த இடத்துல என்னவோ சொல்ல வராங்களே, நம்ம போய் என்னன்னு தான் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அப்ப அது கேட்பாங்க. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, அந்த ட்ரம் வச்சு தட்டுறது. சரிங்களா குட்டீஸ்? அரசனும் அவ்வாறே முரசு அறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தான். அதை தெரிவிச்சிடுறாரு. யாரு? அந்த வணிகன் சொன்ன விஷயத்த தெரிவிச்சிடுறாரு. 3 நாள் கழிச்சு என்ன பண்றாங்களாம், ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தாள். ஒரு பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 நாள் கழிச்சு அந்த பையை எடுத்துட்டு அந்த அரசன் கிட்ட கொடுக்குறாங்க. சிற்றரசன் அவளுடைய நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு மெச்சி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான். ஆமா தானே? ஏன்னா இப்ப நம்ம பணம் எங்கேயாவது நீங்க கீழே கடந்ததுன்னா எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? கையிலேயே வச்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ் கிட்ட கொண்டு போய், மிஸ் இது மாதிரி இதுக்கு ஸ்கூல்ல நாங்க வந்துட்டு இருந்தோம், இது மாதிரி கிடைச்சது, இதை நீங்க யாருதுன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, கீழே கடந்து ஒரு பை எடுத்து அதை எடுத்துட்டு போய் அரசன் கிட்ட காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பை இருந்ததுப்பா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. உடனே என்ன சொல்றாரு அரசர்? என்ன பண்றாரு, நீங்க ரொம்ப நேர்மையா அத பணத்தை அவங்களே வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பாட்டி அப்படி செய்யல. என்ன பண்ணிட்டாங்க, அரசர்கிட்ட கொண்டு கொடுத்ததுனால அவரை பார்த்து ரொம்ப மெச்சினா என்ன அர்த்தம்? ரொம்ப பாராட்டி, மனசுல நினைச்சுக்கிறார். ரொம்ப பாராட்டி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான். யார் வியாபாரி? அந்த ஆடுகளை வித்து பணத்தை தொலைச்சாரு இல்லையா? அவருதான் வியாபாரி. அவர்கிட்ட நீ இந்த பணத்தை அந்த பாட்டி கொண்டு வந்துட்டாங்க, நீ கரெக்டா அவருக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கிட்ட கண்டிஷன் போட்டுறாரு. யாரு? அந்த அரசர். ஓகேங்களா? அப்ப அதற்குள் அந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்கிறதா என்னை எண்ணி பார்த்து கொண்டான். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, பணம் கரெக்டா இருக்கான்னு உடனே கவுண்டிங் பண்ணி பாக்குறாரு. எல்லாம் சரியா இருக்கா, எவ்வளவு காசு வச்சிருந்தோம், நம்ம எல்லாம் சரியா இருக்கான்னு உடனே பைய திறந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு.
எல்லாம் சரியாக இருந்தது. பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தார். ஆமா தானே? சன்மானம்னா என்னது? அந்த பணத்தை எடுத்து கொடுத்தா நாங்க வந்து உங்களுக்கு வந்து gift கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தானே? அந்த அந்த gift கொடுக்க மாட்டேன்னு இப்ப வந்து கூறியிருந்ததை வந்து என்ன பண்றாரு? இப்போது அவருக்கு மனம் வந்து சட்டுன்னு மாறிடுச்சு. உடனே நாம ஏன் போய் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு மனசு மாறிடுச்சு. யாருக்கு? அந்த ஆடுகளை வித்துட்டு பணத்தை தொலைச்சாரு இல்லையா, அந்த வியாபாரிக்கு மனசு மாறி போச்சு. உடனே என்ன சொல்றாரு? தான் சொன்ன சொல்லை அவர் நிறைவேற்ற விரும்பவில்லை. அவருக்கு வந்து நாம ஏன் போய் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எனவே அவன் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னான். உடனே என்ன பண்றாரு? இந்த பாட்டி மேல பொய் சொல்றாங்க. நிறைய பணம் வச்சிருந்தேன், எனக்கு பணம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இப்ப தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர்கிட்ட அவர் சொல்றாரு. நம்ம ஏன் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அரசர் என்ன பண்றாரு பாருங்க. அரசர் உடனே வந்து இதை அறிந்து கொண்ட அரசன், இவர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, இந்த இந்த வியாபாரிக்கு வெகுமதியா கொடுக்கறதுக்கு வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை கொடுக்கறதுக்கு இவருக்கு மனசு இல்ல. அதனால உடனே என்ன பண்றாரு அரசன்? சொன்னபடி வெகுமதி கொடுக்காததை கண்டு வெகுண்டான். வெகுண்டான்னா என்ன? கோபமாயிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டு அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும், நாம வந்து கண்டிப்பா இவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு உடனே அது வெளியில சொல்லல. அந்த அரசர் வந்து வணிகன் கிட்ட சொல்லல. என்ன சொல்றாரு? வணிகனே, உன் பையில் இப்போது இருப்பதை காட்டிலும் அதிகமாக பணம் இருந்தது இல்லையா, எனவே இது உன் பை இல்லை, இது வேறு யாருடையதோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கிக்கிறாரு. ஓகேவா? இப்ப என்னாச்சு? அந்த வணிகன் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா வந்து அரசர் என்ன பண்ணிட்டாரு? இவரை விட புத்திசாலி அரசர் என்ன செஞ்சுட்டாரு? இதுல உனக்கு பணம் அதிகமா இருந்ததுன்னு தானே நீ சொன்ன, அப்ப இது உன் பை இல்ல, இது வேற யாருதாவதா இருக்கும், நான் யாருதுன்னு விசாரிச்சு கொடுத்துக்கிறேன், நீ பைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. பணத்துக்கு சொந்தக்காரன் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும், நீ இவ்விடத்தை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு கிளப்பி விட்டுறாரு. யார? அந்த வணிகனை. ஓகேங்களா? உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல, அவர் தான் சொல்லிட்டாருல, கம்முன்னு பேசாம அந்த பணத்தை கொடுத்து எடுத்துட்டு வந்தவங்களுக்கு அந்த பாட்டிக்கு ஒரு 40 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 40 பொற்காசுகளை கொடுத்துருக்கலாம் அந்த வணிகன், நாம தானே? ஆனா கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? நம்ம ஏன் போய் அந்த பாட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகனுக்கு வந்து உடனே மனசு மாறி போனதை வந்து அரசர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு? அந்த பணப்பைய வாங்கி வச்சுக்கிட்டு இது உன்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு வச்சிடுறாரு. அப்புறம் அவர் சென்ற பின்னாடி அந்த பணத்தை வைத்திருப்பவன் மட்டுமே பணக்காரன் இல்லை, அல்லன் அப்படின்னா பணக்காரன் இல்ல, சொன்ன சொல்லை மறவாது மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் அப்படின்னு அரசர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? பணத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மட்டும் பணக்காரன் கிடையாது, நம்ம சொன்ன வார்த்தையை கரெக்டா என்ன சொன்னமோ அதை செய்யணும், பெருந்தன்மையோடு கொடுக்கணும்னு அந்த உள்ள இருக்கு இல்லைங்களா, அதுதான் பணக்கார மனசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து சொல்றாரு. மூதாட்டியுடைய நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாகவும் கொடுத்து விட்டான். மூதாட்டியோட நேர்மைன்னா என்னது? அவர் தானே அந்த பணப்பைய வந்து கீழே இருந்ததுன்னு எடுத்துட்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நேர்மையை பாராட்டி அரசர் என்ன பண்றாரு? அந்த பணப்பைய அந்த பாட்டி கையிலேயே கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்கம்மா, நீங்களே வச்சுக்கோங்க இந்த காசு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளவு பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அந்த வணிகனுக்கு பேசாம அந்த 40 பொற்காசுகளை மட்டும் கொடுத்திருந்தா மீதி பணத்தை அவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த 40 பொற்காசுகளை அந்த பாட்டி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதனால மொத்த காசையும் வாங்கி யார என்ன பண்ணிட்டாரு? அரசரு அந்த பாட்டி கையிலேயே கொடுத்துட்டாரு. சரிங்களா குட்டீஸ்? அதனால்தான் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்? அது அளவுக்கு அதிகமா நம்ம பேராசைப்படக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து இருக்கிற பொருளுக்கு மேல நம்ம எப்பயுமே பேராசையே படக்கூடாது. சரிங்களா குட்டீஸ்? இப்ப கரெக்டா வந்து நம்ம கிட்ட இருக்குது, சரியா இருக்குது, நீங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு பணம் தொலைச்ச அன்னைக்கு அவர் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாரு? பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு தானே நம்ம படிச்சோம். அவ்வளவு கஷ்டமா மனநிலைய வச்சுட்டு பணம் கையில கிடைச்ச உடனே அந்த வணிகர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம ஏன் இந்த பாட்டிக்கு வந்து பணத்தை கொடுக்கணும், கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனசு மாறினதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா குட்டீஸ்? இங்க பாருங்க, கஞ்சத்தனமுடைய வணிகன் பணத்தை இழந்ததுடன் மற்றவர்களுடைய இகழ்ச்சிக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளானான். ஆமா தானே? அந்த பணத்தை 40 பொற்காசுகளை அந்த பாட்டிக்கு கொடுத்திருந்தா மீதி காசை அந்த வணிகன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். அது செய்யாதனால மற்றவங்களுடைய கேலி பேச்சுக்கும் நம்மள வந்து இகழ்வா பேசுறதுக்கும் அவர் வந்து காரணமாயிட்டாரு அப்படிங்கறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா குட்டீஸ்? அதனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? நேர்மையா தான் இருக்கணும். நேர்மைதான் நமக்கு நன்மைகளை தரும். பாட்டி மாதிரி எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். ஒரு பணம் கிடைச்சதுன்னா அது கொண்டு போய் நம்ம யாருடையதோ அவங்க கிட்டயே சேர்த்துடணும்.
ஒரு பென்சில் கீழே கடந்திருந்தா அது யாருதுன்னு கேட்டு அவங்க கிட்டே கொண்டு போய் அதை கொடுத்துடணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப இந்த கதையில இருந்து நீங்க நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது இதுல கேள்விகளுக்கு விடைகளை எல்லாம் நாம பார்க்கலாம். இப்ப வினாக்களுக்கு விடையளிக்க இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னு, பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகன் என்ன கூறினான் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா இங்க இடம் இல்லையா, அதனால உங்களுக்கு அடுத்த பக்கத்துல எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகேங்களா? பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகன் என்ன கூறினான்? பணப்பையில் இருந்த 100 பொற்காசுகளில் 60 பொற்காசுகளை அந்த மூதாட்டி ஏற்கனவே எடுத்துக்கொண்டதாக வணிகன் பொய் கூறினான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி என்ன? நேர்மை நன்மை தரும் என்பதே இக்கதையின் நீதியாகும். சரிங்களா குட்டீஸ்? இதை என்ன பண்ணுங்க, பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி பதிலாம் வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம்க்கு எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. 3வது கேள்வி, கதையில் நீ விரும்பிய கதை மாந்தர் யார்? அவரை பற்றி 5 வரிகளில் எழுதுக. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு விரும்பிய கதை மாந்தர்னா யாரு? இந்த கேரக்டர் 3 கேரக்டர் வந்தாங்க இல்லையா, அந்த 3 கேரக்டர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு உங்களுக்கு வந்து யாரை பிடிச்சது? மூதாட்டியே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம இங்க எழுதுறோம். அவர் மிகவும் நேர்மையானவர். தனக்கு கிடைத்த பணப்பையை ஆசைப்படாமல் அரசனிடம் ஒப்படைத்தார். வணிகன் பழி சுமத்திய போதும் பொறுமையுடன் உண்மையை விளக்கினார். ஆமா தானே? அங்க எதுவும் சத்தம் போடாம இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படிங்கறத சொல்றதுக்கு தெளிவா மெதுவா சொல்லிட்டு பொறுமையா அமைதியா இருந்தாரு. அரசரே வந்து அதை கவனிச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டாரு, சரியான தண்டனையா வணிகனுக்கு கொடுத்துட்டாரு. சரிங்களா குட்டீஸ்? அவரது நேர்மைக்கு இறுதியில் தக்க பரிசு கிடைத்தது. ஆமா தானே குட்டீஸ்? ஓகே, இப்ப என்ன பண்ணுங்கன்னா இதை பொறுமையா பார்த்து நீங்க உங்களுடைய புக்ல கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியா நீங்க படிக்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து கற்கண்டு மயங்கொலி சொற்களை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.